நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பொங்கல் சிறப்பு பூஜை முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தை பிறந்தாலே நிச்சயமாக நமக்கு ஏற்றம் ஏற்படும். அந்த ஏற்றத்தை தருபவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை தை மாதம் முதல் நாள் பொங்கல் அன்று வணங்கினால் அவர் நமக்கு என்றும் துணை இருப்பார். மழை, பனி, வெப்பம் இவைகள் சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் ஏற்படுகிறது என்கிறது சாஸ்திரம். சிவன், விஷ்ணு, சக்தி தேவி இவர்களின் வலது கண் சூரிய பகவான் என்கிறது புராணம். ஓம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தில் இருந்து உருவானவர் சூரிய பகவான் என்கிறது மார்க்கண்டேய புராணம். இப்படி சகல சக்திகளையும் படைத்த சூரிய பகவானை தை மாதம் பொங்கல் அன்று நாம் வணங்கினால் நமக்கு நன்மைகள் பல தேடி வரும். அதனால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றார்கள் நம் முன்னோர்கள். சரி, இப்பொழுது சூரிய பகவானின் மகிமைகளை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காலவ முனிவர் என்ற முனிவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. தன் நோய் நீங்க இறைவனை நினைத்து தவம் இருந்தார். பூர்வ ஜென்ம கர்மாவால் தான் உனக்கு இந்த நோய் ஏற்பட்டு இருக்கிறது, இதற்கு தீர்வே இல்லை, இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்றார் பிரம்மதேவர். இதனால் மனம் அருந்திய முனிவர் நவகிரகங்களை நினைத்து தவம் செய்தார். அவர் தவத்தை ஏற்று சூரிய பகவான் அவருடைய நோயை நீக்கினார். இதை கண்ட பிரம்மதேவர் கோபம் அடைந்து சூரிய பகவானை சபித்து விடுகிறார். இருந்தாலும் சூரிய பகவான் முனிவருக்கு ஆசி புரிந்தார். தான் கஷ்டப்பட்டாலும் தன்னை வணங்கும் பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற உயர்ந்த நல்லம் குணம் படைத்தவர் தான் சூரிய பகவான். பிரம்மனின் கோபத்திற்கு ஆளானாலும் முனிவரின் நோயை நீக்கினார் சூரிய பகவான். சூரிய பகவானை வணங்கினால் அவர் நமக்கு என்றென்றும் துணையாக இருப்பார். நம்மை காக்கவே சூரிய பகவான் சரியான நேரத்தில் வானத்தில் ஆஜராகி விடுகிறார். ஒரு நாளும் தவறாமல் நம்மை காக்க வந்து விடுகிறார். இப்படி நல்ல குணம் படைத்த சூரிய பகவானுக்கு நாம் பொங்கல் திருநாள் அன்று அவருக்கு பூஜை செய்து நன்றியை தெரிவிக்க வேண்டும். பொங்கல் திருநாள் அன்று பொங்கல் பானையை வைக்கும் பொழுது நல்ல நேரம் பார்த்து பொங்கல் பானையை அடுப்பில் வைக்க வேண்டும். அடுப்பில் வைத்தவுடன் அந்த பொங்கல் பானையை சுற்றி மஞ்சள் கட்ட வேண்டும். இப்படி செய்வதனால் குருவின் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சுபிச்சங்கள் அந்த இல்லத்தில் தடையில்லாமல் நடக்கும். குறிப்பாக பொங்கல் அன்று பொங்கல் பானையில் பொங்கல் வைத்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். பொங்கல் பானையில் பொங்கல் செய்த பிறகு அந்த பொங்கல் பானையோடு சூரிய பகவானுக்கு வைத்து பூஜிக்க வேண்டும். பூஜிக்கும் பொழுது வடை, பாயாசம், காய்கறி கூட்டுகளை செய்து அத்துடன் பச்சை காய்கறிகளையும் வைத்து இஞ்சி கொத்து, கரும்பு, மஞ்சள் கொத்து இவைகளை வைத்து சூரிய பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும். இப்படி குடும்பத்தோடு சூரிய பகவானை பொங்கல் அன்று பூஜித்தால் நாம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம். பொங்கல் திருநாள் அன்று செய்து வைத்திருக்கும் சர்க்கரை பொங்கலையும் வெள்ளை சாதத்தையும் சிறிதளவு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை மாட்டுப் பொங்கல் அன்று பூஜிக்க வேண்டும். இந்த பூஜையை கனு பூஜை என்பார்கள். அதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை நன்றாக குளிப்பாட்டி அதன் கொம்புகளுக்கு வர்ணம் அடித்து வஸ்திரம் அணிவித்து பூமாலை அணிவித்து அதன் நெற்றியில் சந்தன பொட்டு வைத்து அலங்கரிக்க வேண்டும். ஏன் இப்படி மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நாம் அலங்கரிக்கிறோம்? ஏன் மாட்டுப்பொங்கல் என்று பெயர் வந்தது என்றால், மாடு நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல் போட்டதை தின்றுவிட்டு நமக்கு உழைக்கிறது. அதனால்தான் பாலாய் போனது பசுவாயில் என்பார்கள். நமக்கு எந்த உணவு தேவையில்லையோ அந்த உணவை நாம் மாடுகளுக்கு கொடுத்து விடுகிறோம். அதை எந்த மறுப்பும் சொல்லாமல் சாப்பிட்டு நமக்கு உழைக்கிறது. இப்படி நல்ல உயர்ந்த குணம் கொண்டது தான் பசுமாடு. அதனால்தான் அதை தெய்வத்திற்கு இணையாக ஏன் கோமாதா என்றும் நாம் அழைக்கின்றோம். இப்படி நல்ல குணம் படைத்த மாடை நாம் மாட்டுப்பொங்கல் அன்று பூஜித்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். மாட்டுக்கு அணிவிக்கும் பூமாலையை வீட்டின் வாசலில் கட்டினால் இல்லத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கி அந்த இல்லத்திற்கு சுபிச்சங்கள் தடையில்லாமல் நடக்கும். இப்போது நாம் கனு பூஜையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம்.
கணு பூஜை ஏன் செய்கிறார்கள் என்றால், சகோதரி தன் சகோதரன் நலமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் கணு பூஜை செய்கிறார்கள். இந்த கணு பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்றால், முதலில் தோட்டத்திலோ அல்லது மாடியிலோ ஒரு இடத்தை நன்றாக பெருக்கி சுத்தமாக கழுவி தள்ளி கோலம் போட வேண்டும். பொங்கல் அன்று நாம் எடுத்து வைத்திருந்த சர்க்கரை பொங்கலையும் வெள்ளை சாதத்தையும் வைத்துத்தான் பூஜிக்க வேண்டும். சர்க்கரை பொங்கலை சிறிதளவு எடுத்து வைத்துக்கொண்டு வெள்ளை சாதத்தை 3 பங்காக பிரிக்க வேண்டும். முதல் பங்கில் மஞ்சள் பொடியை தூவி மஞ்சள் சாதமாக செய்ய வேண்டும். இரண்டாவது பங்கில் குங்குமத்தை தூவி குங்கும சாதம் செய்ய வேண்டும். மூன்றாவது பங்கில் தயிர் சாதம் செய்ய வேண்டும். இந்த சாதங்களை உருண்டைகளாக பிடிக்க வேண்டும். 5 உருண்டையோ அல்லது 9 உருண்டைகளோ பிடிக்க வேண்டும். செய்து வைத்திருந்த மஞ்சள் சாதம், தயிர் சாதம், குங்கும சாதம், சர்க்கரை பொங்கல் இந்த உருண்டைகளை இலையில் வைக்க வேண்டும். வைக்கும்பொழுது காக்காய் பிடி வைத்தேன், கணுப்பிடி வைத்தேன், காக்காய் கூட்டம் போல் எங்கள் குடும்பமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே அந்த உருண்டைகளை இலையில் வைக்க வேண்டும். இலையில் வைத்த பிறகு கரும்பு, மஞ்சள் கொத்து, வெற்றிலை பாக்கு, பூ வைத்து சூரிய பகவானை வணங்க வேண்டும். இப்படி செய்வதனால் சகோதரனுக்கு எந்த கஷ்டமும் நேராமல் அவள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருப்பார்கள். அத்துடன் சகோதரி மேல் அதிக அன்போடும் பாசத்தோடும் இருப்பார்கள். அப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் சகோதரிகள் தான் சகோதரருக்காக கணு பூஜை செய்கின்றார்கள். பொங்கல் திருநாள் அன்று சகோதரன் தான் சகோதரிக்கு பொங்கல் பரிசை தருவார்கள். இந்த பொங்கல் பரிசுக்கு கிராமப்புறத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. உன் சகோதரன் பொங்கல் பரிசு கொடுத்தாரா என்று அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணிடம் கேட்பார்களாம். பொங்கல் பரிசு கொடுத்தால்தான் அந்த பெண்ணிற்கு கௌரவம் கிடைக்கும். புகுந்த வீட்டிலும் அந்த பெண்ணிற்கு நல்ல மரியாதை கிடைக்கும். பிறந்த வீட்டுக்காரர்கள் இந்த பெண்ணை இன்னும் மறக்காமல் மதிப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று புகுந்த வீட்டார் அந்த பெண்ணை பற்றி உயர்வாக நினைப்பார்கள். அதனால்தான் எந்த உதவியும் செய்யாத சகோதரனும் பொங்கல் திருநாள் அன்று தான் சகோதரிக்கு பொங்கல் பரிசை தருவதை மட்டும் நிறுத்த மாட்டார்கள். மனிதர்களாக பிறந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நிச்சயமாக ஒருவர் செய்யும் செயலை பார்த்து நமக்கு மனக்கசப்பு ஏற்படும். இதனால் அவர்கள் மேல் கோபமும் ஏற்படும். நம் கையில் இருக்கும் நகம்தான் நம் கண்ணை குத்துகிறது. அதனால் நகத்தை தான் நாம் கிள்ளி எறிகிறோமே தவிர விரலையை நாம் வெட்டி வீசுவதில்லை. அதே போல்தான் உறவுகளும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் அமைதியாக இருந்து மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கையை கடைபிடித்து உறவினர்களிடத்தில் கசப்பான அனுபவங்கள் இருந்தால் தித்திப்பான சர்க்கரை பொங்கலை பரிமாறிக்கொண்டு அவர்களுடன் நல் உறவை காக்க வேண்டும். பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பாழாகிவிடும் என்பது போல் உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திக்காமல் இருந்தால் அவர்களை காலத்தால் நாம் மறந்து விடுவோம். அப்படி அவர்களை மறக்காமல் இருக்கத்தான் இதுபோல் திருநாட்கள் வருகிறது. காணும் பொங்கல் அன்று உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு அவர்களோடு சுற்றுலா போன்ற பொழுதுபோக்கான இடங்களுக்கு சென்று அந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் வருடம் முழுவதும் பசுமையாக நம் மனதில் நிலைத்து இருக்கவே தான் இதுபோல் திருநாட்கள் வருகின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சொல்லுக்கேற்ப தை பொங்கல் அன்று பொங்கல் வைத்து சூரிய பகவானை குடும்பத்தோடு வணங்கி நல்வாழ்வை பெற்று வாழ்வோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.